Hello armies, welcome to my channel. இன்னைக்கு இதுக்கு தான் my bully subsection with me. ஸோ நான் இது ஏற்கனவே 20 பார்ட் போட்டுட்டேன், பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. இது 21 பார்ட். ஸோ இந்த பக்கம் காட்டினா தயங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணி கொண்டு போய் நேராக வீட்டில் தான் நிறுத்துறான். பார்த்தா ஸ்டீல் தயங்க நல்லா தூங்குறான் குழந்த மாதிரி. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அச்சோ பேபி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நேராக போய் தயங்க பிரைடல் ஸ்டைலு தூக்கிடுறான். ஸோ தயங்க ஸ்டில் தூங்கிட்டே தான் இருக்கான், ஏஞ்சிக்கவே மாட்டான். ஸோ கூட்டிகிட்டு போய் அழகாக அவனோட ரூமில் தான் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சதுக்கப்புறமா பார்த்தா தயங்க அப்படியே வாயை திறந்துட்டு ஏதோ வாயில் வச்சு ஏதாச்சும் சாக்லேட் கொடுத்தா அப்படி சப்புவான். ஸோ அந்த மாதிரி சப்பிட்டு அந்த பக்கம் அப்படியே திரும்பிடுறான். ஸோ இந்த பக்கம் காட்டினா இதெல்லாம் லியாவும் பார்த்துட்ருக்கா, ரேவும் பார்த்துட்ருக்கான். ஸோ லியா சொல்கிறான், அப்போ ஜங்குக் ட்ரூவாக தயங்க தான் லவ் பண்ணியிருக்கான் போல். ஸோ அது அவனுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் தான் அவன் எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணுறான். ஆமாலி, அது என்னமோ உண்மை தான். இவனை நான் பார்த்துருக்கேன். தயம் நிறைய வாட்டி ஜங்குக்கு மேலே லவ் வச்சு அது வெளியே காட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கான். என்கிட்ட எத்தனை டைம்ஸ் சொல்லியிருக்கான் தெரியுமா? தயம் உன் கூட ஜங்குக்கு இருக்கும் போதெல்லாம் தயம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சம்டைம்ஸ் ரொம்ப அழுதுருக்கான் லீ, யாருக்குமே தெரியாமல் நைட் டைமில். ஸோ அந்த மாதிரிலாம் அழுது அவனோட லைஃப் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கான். பட் ஆனால் இந்த மாதிரி டைம் அவனோட லைஃப்பில் மறக்க முடியாததாக இருக்கும் லீ. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்ல. ஸோ தயாங்க எப்பயுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரே ஒரு கண்ணிலேருந்து கொஞ்சம் தண்ணி வருது. லீ அப்படியே அதை தொடச்சிட்டு, என்ன ஆச்சு ரே, ஏன் அழுகுறீங்க? அவன் என்னமோ ஜங்குக்கு ட்ரூவாக லவ் பண்ணான், பட் நான் அவனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன் லீ. ஸோ அதனால தான் அப்படின்னு ஒன்றுமே லீ வந்து அப்போது உங்களுக்கு அவன் பொருந்த மாட்டான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவனுக்கு ஏற்கனவே சோல்மேட் இருக்காங்க, அதே அவங்க பார்ட்னர் அவங்க தான். அதனால் உங்களுக்கு வேறு யாராவது இருக்கலாம், நீங்கள் அவங்கள பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி லீ சொன்னோன்னுமே இந்த பக்கம் அரே இருக்கலாம், அவங்கள ஸ்டில் நான் பார்த்துட்ருக்கலாம், அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கலாம், அவங்களும் என்கிட்ட இதே விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கலாம் அப்படின்னு ஒன்றுமே லீ அப்படியே ரெகக்னைஸ் பண்ணி பார்க்குறான். என்ன தான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா லீனா அப்படியே அவளுக்கு மைண்டில் ஹிட் ஆகிறது வந்து அவள் தான். ஸோ ரே அவளை பற்றி தான் பேசியிருக்கான். ஸோ தெரிஞ்சோன்மே லீ அப்படியே ரேவை லைட்டாக தட்டிட்டு, ஏன் ரே என்னை சிரிப்பு ஏற்றுறீங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் என்னை டீஸ் பண்ணாதீங்க. ஏன் லீ, நீங்களும் தானே ஜங்குக்கு ட்ரூவாக லவ் பண்ணீங்க அப்படின்னு லீயோட ஃபேஸே மாறிடுது. ஆமாம், ரொம்ப லவ் பண்ணிட்ட போல், அதனால தான் அவள் எது சொன்னாலும் வேணான்னு சொல்ல தோண்டலை. ஓகே விடுங்க ரே, இதுக்கு மேலே எதுக்கு அதை பற்றி பேசிட்டு அப்படின்ற மாதிரி லீ கொஞ்சம் சோகமாகறா. ஸோ அதுக்கு ஒன்றுமே ரே வந்து சேச்சே நம்மளே இந்த மாதிரி சோகமாக இருக்கக்கூடாது, நம்ம எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், ஸோ அதனால் நம்மளை ஹாப்பியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீயை சிரிப்பேற்றுற மாதிரி பேசுகிறான். ஸோ லீயும் அந்த இடத்துல நல்லா ஹாப்பியாக சிரிக்கிறா. ஜங்குக்கு பார்த்து கூப்பிட்றான், ஜங்குக்கு இங்கே வா அப்படின்ற மாதிரி. பாதி தூக்கத்துலேயே ஜங்குக்கு பார்த்துட்டு, என்ன இவன் தூங்கிட்டானா இல்லையா, என்ன இப்படி கூப்பிட்றான், சரி ஏஞ்சிட்டானா மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக தயாங்கிட்ட போய்ட்டு, தயாங்க ஏஞ்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ தயாங்க அப்படியே ஜங்கு கூட கை எடுத்து பொறுமையாக வயிற்றுல வைக்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான் தயாங்க. ஸோ தயாங்க அவனுக்கு ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி. பார்த்தா பேபி அழகாக மூவ் பண்ணுறா. ஸோ அது நல்லா தெரியுது இந்த பக்கம் தயாங்குக்கு, ஜங்குக்கும் தெரியுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட ஃபேஸை பார்க்குறான். தயாங் சொல்கிறான், நம்மளோட ஃபர்ஸ்ட் பேபி மூவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு அப்படியே தயாங்க ஹக் பண்ணிட்டு அவன் போரில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு சொல்கிறான், சாரிடா, என்ன மன்னிச்சிருவேல, நான் தப்பு பண்ணிட்டேன்டா, பட் நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலடா, ப்ளீஸ்டா, என்னோடய ஃபீலிங்ஸை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டல. அச்சோ ஜங்குக்கா, நான் உன்னை எப்பயும் மன்னிச்சிட்டேன். ஸோ நீ என்கிட்ட இந்த 3 மந்த்தாகவும் சாரியை தவிர வேறு எதுவுமே கேட்கல. ஸோ இல்லாவது நான் பேபி ஹாப்பியாக இருக்கலாம் ஜங்குக்கா, ப்ளீஸ் என்னை இதுக்கு மேலே விட்டுட்டு போயிடாத. இனிமேல் நான் விட்டுட்டு போக மாட்டேன்டா, என்னை நம்பு
அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வயிற்றுலேயே கிஸ் பண்ணுறான். ஸோ பேபி திரும்பவும் மூவ் பண்ணுறா. இவங்க 2 பேரும் ஹாப்பியாக அந்த பேபி மூவை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தையாங் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறான். ஸோ அவனுக்கு அப்படியே குழந்த ஃபேஸ் மாதிரி இருக்காது அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அவனோட பேபி பிறந்தா எப்படி இருக்கும்னு. ஸோ அப்படியே ஜங்குக் கிட்ட தான் கேட்குறான் ஏஞ்சி உக்காந்துட்டு. ஜங்குக்கா என்னது நம்ம பேபி யாரை மாதிரி இருக்கும்? உன்னை மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமா? எனக்கு சத்தியமாக தெரியலது. பேபி அழகில் உன்னை மாதிரியே இருக்கணும். ஸோ ஸ்மைல் என்ன மாதிரி இருக்கணும். பேபியோட ஹேபிட் எல்லாம் உன்னை மாதிரி இருக்கணும். ஸோ பேபிக்கு வேறு என்ன? ஸோ க்யூட்டாக உன்னை மாதிரி ஹேண்ட் இருக்கணும். கண்டிப்பாக தருவாங்க. பேபி என்ன மாதிரி மட்டும் ஹேபிட்டில் இருக்கக்கூடாதுடா. இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஏன் ஜங்குக்? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா ஜங்குக். சொல்லாத, வேணாம். நீ எந்த தப்பும் பண்ணல. உன் ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தானே நீ போயிருக்க. ஸோ அது தப்பு இல்லைடா. ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் லிப்பில் தான் பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் தயாங். ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போகுது. 2 பேருமே டவர் செம்மையாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே தயாங் ஜங்குக்கோட ஷர்ட்டை தான் ரிமூவ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் ரிட்டன் கிஸ் பண்ணிக்கிட்டே தயாங்கை படுக்க வச்சுட்டு ஸோ அவன் மேலே அப்படியே வரான். ஸோ தயாங் அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ அவன் பாடியெல்லாம் டச் பண்ணி பார்க்குறான். ரொம்ப நாள் கழித்து அவன் பார்க்குறான் ஜங்குக்கை. ஸோ ஜங்குக் அப்படியே தயாங்கை பார்த்துட்டு, நோ பேபி, நீ வேறு பேபி வச்சிட்ருக்க, ஸோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங், எனக்கு தெரியும் ஜங்குக், பட் நான் என்னோட இன்னும் ரொம்ப அதிகமாக நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே தயாங்கோட ஷர்ட் ரிமூவ் பண்ணுறான். ஸோ அவனோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ வெட் கிஸ்ஸாக இருக்குது. ஸோ தயாங்கால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அப்படியே அவனுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. தயாங் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னை ஹக் பண்ணிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்படியே ஜங்குக்கு எதுவும் யோசிக்கல, நேராக போய் தயாங்க ஹக் பண்ணுறான். ஸோ தயாங்க அந்த வார்ம் ஹக்கில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான். என்னமோ அவங்க அம்மாவே வந்து இவனை ஹக் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஒரு சைடாக படுத்துட்ருக்காங்க. தயாங் அப்படியே ஜங்குக்கோட கை கொண்டு வந்து அவனோட வயிற்றில் தான் வைக்கிறான். பார்த்தா பேபி திரும்பி மூவ் ஆகிட்டுருக்கா. ஸோ அப்படியே தயாங் அப்படியே ஜங்குக்கோட கை கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ பேபி மூவ் ஆகிறது தெளிவாகவே அவனுக்கு தெரியுது. ஸோ அப்படியே தடவி கொடுக்குறாங்க. ஸோ பேபி திரும்ப சுற்றிகிட்டே இருக்கா. ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங்க பார்த்தா, பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு ஒன்றுமே தயாங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பியும் ஜங்குக் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங் ஹக் பண்ணிட்டு, வார்மாக இருக்கா? ரொம்ப வார்மாக இருக்குது ஜங்குக். தெரியல, எங்கள் அம்மா கிட்ட இருக்கிற ஃபீல் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதாவது இப்படியே என் கூட லைஃப் லாங் இருப்பியா? எங்கள் அம்மா கிட்ட இருக்க ஃபீல் உங்ககிட்ட இருக்குடா. ஸோ ஜங்குக், என்னை வெறுத்துட மாட்டியே. ஸோ இப்போ நீ பேபிக்காக உனக்கு என்ன பிடிக்கல. ஸோ நீ என்னை லவ் பண்ணுறலடா. லவ் பண்ணுறதா ஜங்குக்? இல்லைனா திரும்பியும் என்னை ஏமாத்துறியா? ப்ளீஸ்டா சொல்லிவிடு. இந்த ஹார்ட் எது சொன்னாலும் கேட்க மாட்டேதுடா. வலிக்குது ஜங்குக், வலிக்குது. நீ என்ன ஒவ்வொரு வாட்டி பாதியில் விட்டுட்டு போகும்போதும் ரொம்ப வலிக்குதுடா. ஃபஸ்ட் டைம் நீ என்னை விட்டுட்டு போகும்போது நான் பட்ட கஷ்டம் தாங்கலடா. பாதியிலே விட்டுட்டு போயிட்டு தினமும் நைட் அழுவும் தெரியுமா ஜங்குக்? வெளியே எவ்வளோ தான் சிரித்தாலும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ உடஞ்சிட்டேன், மொத்தமாக செத்துட்டேன்டா. ஸோ திரும்பவும் எனக்கு ஹோப்பே இல்லாமல் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். பட் ஆனால் கடவுள் எல்லாத்தையும் மாற்றுவார். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல என் லைஃப்பில் திரும்பவும் நீ வந்த. இதோ நம்ம பேபி வரப்போகிறான் இன்னும் கொஞ்ச நாள். ஆனால் எனக்கு ட்ரூ லவ் என்னால் மறக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். ஸோ அப்படியே ஒன்று லிப்ஸை போய் ஜங்குக் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜங்குக் சொல்கிறான், சாரி தயாங், சாரிடா. எனக்கு இன்னமும் தெரியல நான் உனக்கு டிசர்வ் ஆன், பட் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுறா.
அவனை நல்லா பார்த்துப்பேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தயாங்க. எனக்கே இப்போ தானே புரியுது. ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி, நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன். ஸோ ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க 2 பேரும். அப்படி கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். பிகாஸ் தயாங்க்கு ஆக்சிஜன் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜங்குக்கு மேலே சாஞ்ச மாதிரி படுத்துக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயாங் ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அவன் லிப்ஸில் தான் போய் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த வாட்டி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஷோல்டரில் தான் படுத்து தூங்குறான். ஸோ தயாங்க அப்படி தூங்குறதை பார்த்தோன்னே ஜங்கு குழந்த மாதிரி தூங்குறான் பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பொறுமையாக ஏஞ்சிட்டு அவனுக்கு ஷர்ட்டு தான் எடுத்து வியர் பண்ணிவிட்டு தயாங்கும் வியர் பண்ணி விட்றான். பட் தயாங் சரியான டயர்டில் அப்படியே தூங்குறான். அவன் வயிற்றையே தடவி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஜங்கு கிளம்பி வரான். ஸோ கிளம்பி வந்துட்டு நேராக எங்கே வரான்னு பார்த்திங்கன்னா ரே கிட்ட தான். ஸோ ரேவும் லீவும் தான். ஸோ ரே அப்படி ஜங்குக்கு வராத பார்த்தோன்னே லீயை கூப்பிட்டு காட்டுறான். ஸோ லீயும் ரேவும் ஒரே ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வரதை பார்த்தோன்னே ரே என்ன ஜங்குக் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ரே கிட்ட வந்து எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிறான். அவங்க எல்லாருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்கு கிளம்பி போகிறான் எங்கேயோ. ஸோ திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு தான் இந்த பக்கம் காட்டினா தையம் எந்திரிச்சு பார்க்குறான். பக்கத்தில் ஜங்குக்கு இல்லை. ஸோ அப்படியே அவன் சுற்றி பார்க்குறான். ஸ்டில் ஜங்குக்கு காணும். பொறுமையாக ஏஞ்சி பொறுமையாக கீழே வந்துட்டு நேராக எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ரே கிட்ட தான். ஸோ ரே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ ரே கிட்ட போய்ட்டு நேராக தயாங் கேட்குறான், ரே ஜங்குக்கா பார்த்தீங்களா? ஜங்குக்கா? ஸோ அவன் ஏதோ ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு 1 வீக் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் தயாங். 1 வீக் வெளியே போகிறானா? மீட்டிங்கா? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ உன்கிட்ட சொல்லாமல் போயிருப்பான் தயாங். ஸோ அவன் எதோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். அப்புறமா வந்தோடனே கேட்டுக்கோ. தென் அவனுக்கு கால் பண்ண வேணாம்னு சொன்னான். ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கான் அதனால் அப்படின்னு ஒன்றுமே இந்த பக்கம் தயாங்கு ஃபேஸே மாறிடுது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ அவனுக்கு பேசின விஷயம்லாம் ஞாபகம் வருது. தயாங்கு ஜங்குக்கு ஒன்றா பெட்டில் பேசியிருப்பாங்களே. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னியேடா, இப்போ பாதியில் போயிட்ட அப்படின்ற மாதிரி அவன் பேபி பம்பை தொட்டு பார்த்து சொல்கிறான். ஸோ அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு திரும்ப பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வாட்டி பார்த்தா லீ தான் பேன் கேக்லாம் செஞ்சு கொண்டு வந்து தயாங்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடு தயாங்க அந்த மாதிரி சொல்கிறான். லீ கொண்டு வந்து கொடுத்ததுமே தயாங் எப்படி லீ, எனக்கு இந்த டைம் பசி எடுக்கும்போது உனக்கு தெரிஞ்சுது, இந்த டைமுக்கு தான் கரெக்டாக சாப்பிடுவியே. ஸோ அதனால் ஜங்கு கொண்டு நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அதனால் இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுத்தோன்னே தயாங்கும் அழகாக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு லீயை பார்த்து ஸோ அவன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜாலியாக தயாங் சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. தென் ஆர்மிஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்மிஸ் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருந்தா சாரிடா. பிகாஸ் நான் எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணும்போது ஹெட்செட் போடுவேன். பட் இது வாட்டி போடலை. ஸோ உடஞ்சிடுச்சு, அதனால் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்சாக இருக்கும். ஸோ பொறுத்துக்கோங்கடா ஆர்மிஸ். ஓகேவா? பாய்.